Thank you, sir. கேட்கறது இல்லையா? ஆடி ஆடி Oh, ஆடிபிள். very clear, sir. Very clear. தேங்க்யூமா. சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. He the truth, he the wisdom, he the light, all are manifested as Sri Aurobindo himself. சத்தியமும் ஞானமும் ஜோதியும் ஸ்ரீ அரவிந்தரே. அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். திரு ரவி மெய்யப்பன் அவர்களுக்கும் மெய்யம்மை ஆட்சி அவர்களுக்கும் மைசூரில் நன்றாக தன்னுடைய குழந்தையோட என்ஜாய் பண்ணு என்று சொல்லி பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றியுடன் ஆரம்பிக்கின்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக அற்புதமாக இந்த எப்படி ஐயா அவர்கள் அந்த ஜப்பான்ல அந்த பிளாசம், செர்ரி பிளாசம், அதுவும் நமக்கும் வித்தியாசம் இல்லை என்ற இதை ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அம்மா அவர்கள் சொல்லவே வேண்டாம். அவங்க நம்மளை அந்த 1962 ராத்திரி நேரத்துக்கே கூட்டின்னு போயிட்டு ரொம்ப அற்புதமாக விவரித்தாங்க. மிகவும் நன்றியுடன் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். சம்ஸ்கிருதத்துல குரு என்ற ஒரு சொல். கு என்றால் இருட்டுன்னு அர்த்தம். மூணாவதுக ரு என்றால் நீக்குபவர் என்ற அர்த்தம். அப்போ குரு என்பவர் இருட்டை நீக்குபவர், அதாவது நம்முடைய அறியாமையாகிய இருட்டை நீக்குபவர். இந்த குருக்களை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். முதல் வகை குருக்கள் யார் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப ரொம்ப ரேர். அது அவர் சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லுவோம். நம்முடைய பகவான் ரமண மகரிஷிகள் திருவண்ணாமலையில் இருப்பவர், அவர் ஒரு சுயம்பு என்று சொல்லலாம். வெங்கடரமணன் என்று திருமயச்சூர் மதுரை அருகே பிறந்தவர். தன்னுடைய 14 வயதிலே, அவருடைய இள வயதிலேயே தந்தை இறந்து விட்டார். அண்ணனும் அம்மாவும் தான் அவரை வளர்த்து வந்தார்கள். அவர் 14 வயசு இருக்கும் பொழுது அவருடைய அண்ணா அவருக்கு ஒரு 5 ரூபாயை கொடுத்து, அப்பொழுது அவர் இஎஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு எலிமெண்டரி ஸ்கூல் செகண்டரி லீவிங் சர்டிபிகேட் என்ற ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஒன்று உண்டு. அதுக்கு பணம் கட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு 5 ரூபாயை கொடுத்தார். அதை எடுத்துட்டு அவர் மதுரை வந்தார். வந்தவர் ஏற்கனவே அவருக்குள்ள பெரிய புரட்சி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனால ஓடி போயிடலாம், யாருக்கும் தெரியாம எங்கேயும் இல்லாமன்னு நினைத்தார். இருந்தா கூட ஒரு காலனாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினார். அவர்களை இந்த மாதிரி, அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க கொடுத்த ரூபாயை வச்சுட்டு நான் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க போறேன்னு எனக்கே தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்கோன்னு ஒரு லெட்டர் எழுதி அதை போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு எதிர்பார்ப்புல இருந்த மதுரையில 5 ரூபாய்க்கு எங்க டிக்கெட் வரும் பார்த்தார். விழுப்புரத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார். அவர் விழுப்புரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து வெளியில வந்தார். ஒரு முஸ்லீம் பெரியவர் எங்க போனோம் என்று கேட்டபோது, திருவண்ணாமலை என்று சொன்ன உடனே, இங்கேருந்து எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்து அப்படி போங்கோ அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் திருவண்ணாமலையில 14 வயதுக்கு வந்தவர் 1950 பிப்ரவரி மாசம் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போகல. எப்படி நமது பகவான் 1910 1950 வரைக்கும் எங்கேயுமே போகவே இல்லையோ, அதே மாதிரி அவரும் அங்கேயே இருந்தார். நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட மிகவும் நெருங்கி பழகும் 3 பேர்கள் திலீப் குமார் ராய், டாக்டர் நிரோத்பரன், அமெரிக்கங்கிற சேர்க்கிறான். அமெரிக்கங்கிற அதுல இந்த திலீப் குமார் ராய் அவர் மல்டி ஃபேசட் பர்சனாலிட்டி. அவர் பகவான்கிட்ட நான் ஒரு 2 நாள் திருவண்ணாமலை போய் பகவான் ரமணரை பார்த்து பேசிவிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு நேரே போனார். 2 நாள் அவர் பகவான் ரமண மகர்ஷி கூடவே இருந்தார். பகவான் ரமண மகர்ஷி அவர் ஒரு மௌன குரு. தீட்சை கொடுப்பது கூட கண்ணால் பார்த்துதான் தீட்சை கொடுப்பார். ஆனால் இவரோட நன்றாக பேசினார். இவர் கேட்ட கேள்வி, திலீப் குமார் ராய், நீங்கள் உங்களுக்கு குருக்கள் யாருமே கிடையாது, நீங்கள் சுயம்பு என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். அதுக்கு பகவான் ரமண மகரிஷி சொல்லுகிறார், நான் அப்படிலாம் யாருக்குமே சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தத்தாத்திரேயர் அப்படின்னு இருந்தார், அவர் எனக்கு 24 குரு அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது அசேதன சேதன இனானிமேட் அண்ட் அனிமேட் இதெல்லாம் கூட எனக்கு நான் அது சேர்ந்துலும் நான் கத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தையும் ஒரு பறவையும் கூட சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு கூட இந்த மாதிரி இந்த திருவண்ணாமலைங்கிற இந்த மாபெரும் மலை இருக்கு பாருங்கோ,
இதுவே தான் எனக்கு எல்லாத்தையும் குருவா என்று கற்றுக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இது வந்து முதல் வகை குரு, சுயம்புவாக இருப்பவர். இரண்டாவது வகை குருக்கள் யார் என்று கேட்டார்கள், ஆச்சாரிய என்று சொல்லுவது ஆகம விதிகளின்படி நமக்கு தீட்சை எல்லாம் கொடுத்து அதன் பிரகாரம் நம்மளை வழி நடத்துபவர்கள். அது முக்கியமாக 3 பேர் சொல்லணும். அது முதல் வந்து ஆதிசங்கராச்சாரிய பகவத் பாதா. அவர் வந்து இந்த மாதிரி இந்தியாவின் 4 மூலைகளிலும் மடத்தை, சங்கர மடத்தை மீறி அதன் மூலமாக இன்று வரைக்கும் அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது இரண்டாவதாக வந்து 10வது நூற்றாண்டில் வந்த ஸ்ரீ பகவான் ராமானுஜாச்சாரியார். பகவான் அதற்கு முன்னாடியும் வைஷ்ணவ மதம் தவிக்க ஆரம்பிச்சது. ஆனால் இவர் தான் ரொம்ப மெனக்கெட்டு கம்ப்ளீட்டா இது பண்ணவர் அவரு. அப்போ இங்க வந்து இந்த வைஷ்ணவ இதுல வந்து பஞ்ச சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 சமாசேயனம் என்று சொல்லுவோம். அதை அந்த பஞ்ச சம்ஸ்காரங்களை வந்து ஒருத்தருக்கு ஏற்றி வைத்தா அவர் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகி விடுகிறார்கள். அது வந்து தாபம், புன்றம், மந்திரம், திருவாராதனம், நாமம் என்று 5 வகைப்படும். அது முதல் சம்ஸ்காரம் தாபம் என்பது ஸ்ரீ விஷ்ணுவின் கையில் இருக்கும் சங்கு சக்கரம், அதற்கு வலது தோளிலும் இடது தோளிலும் கொஞ்சம் சூடு பண்ணி அதை பொறிச்சு விடுவாங்க. 2-3 நாள் ஆறி போயிடும். அது அதுதான் முதல் சம்ஸ்காரம். இரண்டாவது சம்ஸ்காரம் குன்றம் என்று சொல்வது விஷ்ணுவுடைய 12 நாமங்களையும் கேசவா எல்லாத்தையும் கோவிந்தா எல்லாம் சொல்லி முடியும். அது அந்த 12 நாமங்களையும் 12 இடத்திலே புன்றம் என்பது நாமம், அதாவது இந்த திருமண் என்பது வெள்ளை, ஸ்ரீ சுவர்ணம் அப்படிங்கிறது சிவப்பு. அந்த திருமண் என்பது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையும், அந்த சிவப்பு அல்லது மஞ்சள் வந்து தாயாரையும் குறிக்கும். இது வந்து புன்றம் என்று சொல்லக்கூடிய 12 திருமண்களை 12 இடத்தில் வெட்டுவது. மூன்றாவதாக மந்திரம் என்று, இந்த மந்திரம் என்பது வந்து 3 வகைப்படும். முதலில் அஷ்டாட்சரி என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம், 8 எழுத்து மந்திரம், நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இரண்டாவதாக சொல்வது துவயம் அப்படிங்கிறது 2 சென்டென்ஸ். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து துவயம் அல்லது 2 வரிகள் உள்ளதுன்னு அர்த்தம். மூன்றாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும், பகவான் வெரி மெனி டைம்ஸ் he has told every of his சிஷ்யா. அதுக்கு சரம ஸ்லோகம் என்று சொல்லுவது பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் 66வது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபோப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. Abandon all dharmas and take refuge in me alone. I will deliver you from all your sins and evils. Do not grieve என்று பகவான் சொல்லி அவர் வந்து I have told you any number of times my lover boy will never leave you என்று கூட அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த பஞ்ச சம்ஸ்காரங்களின் மூலமாக இது பண்ணுவது. இந்த பகவான் வந்து சொல்லுகிறார், இந்த அரவிந்த் அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியம் தான் அது வந்து இறைவன் பரமாத்மா நம்முள் ஜீவாத்மாவா இருக்கிறான். ஸோ அதற்கு வந்து அத்வைத்தம், துவைத்தம் என்றால் 2, அத்வைத்தம் என்றால் மோனிசம். மோனிசம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறது. இது ஆதிசங்கராச்சாரியார் இது பண்ணது. 10வது நூற்றாண்டில் இவர் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரவினதை விசிஷ்டாத்வைத்தம் என்று, அதுவும் இதுவும் அத்வைத்தம் தான். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னு தான் இதுவும் சொல்றது அத்வைத்தமே. ஆனா இது விசேஷமான விசிஷ்டாத்வைதம். இதை நம்மளுடைய பகவான் வந்து குவாலிஃபைடு மோனிசம் என்று கூறுகிறார். அதாவது சித்து அசித்து ஈஸ்வரன். சித்து அசித்து, அசித்து என்றால் உயிரற்றது இனானிமேட், சித்து என்று உயிருடையவை, ஈஸ்வரன் என்று இவை 2ஐயும் படைத்தவர். இது 3மே ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று சொல்லுவது குவாலிஃபைடு மோனிசம் 10வது நூற்றாண்டில். அதன் பிறகு 11வது நூற்றாண்டில் மாத்வாச்சாரியார் என்று சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி வந்து டியூயலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா பரமாத்மா தான் ஸ்ரீமன் நாராயணன் தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான் நம்ம வாயு பகவான், நம்ம 2 பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று இல்லை என்று இது பண்ணுவார். நம்முடைய பகவானுக்கு ஷேக்ஸ்பியரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஷேக்ஸ்பியரை மாதிரி அவரை விட நல்லா எழுதினா கூட ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம காலேஜ்ல எல்லாம் நம்ம இங்கிலீஷ் லெக்சரர்ஸ் எல்லாம் ரொம்ப ரியாலஜைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது தட் இஸ் கால்டு டியூயலிசம். இந்த எதற்கு இவ்வளவு விவரமாக நான் சொல்லுகிறேன் என்பது என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். அதுல கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். தலைப்பு என்னவென்றால் நேர்மலை சாரல். நேர்மலை சாரல். பகவான் ஸ்ரீ அரவிந்தர்
அமிர்தா என்று ஒருத்தருக்கு பேரிட்டார். அவருடைய ஒரிஜினல் பேர் கே ஆராமதாச்சாரி ஐயங்கார் அப்படின்னு. அவர் வந்து செப்டம்பர் 19, 1895 காளி பெரும்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் வெஸ்ட் ஆஃப் பாண்டிச்சேரியில வடமேற்குல வடமேற்குல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒண்ணு. அந்த கிராமத்தில் வந்து அவருடைய தந்தையார் வந்து முனிசிபா இருந்தார். அவர் வந்து எப்படி பகவானால் ஆட்கொண்டப்பட்டார் அப்படிங்கிறத அவரே பில்கிரிமேஜ் டு ஸ்ரீ அரவிந்தோ பை அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான புஸ்தகமாக நம்ம சப்தாவிலேருந்து வந்திருக்கிறது. அது அந்த புஸ்தகத்தில் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருக்கிறார். பின்பு அன்னையை ஆட்கொள்ளப்பட்டவுடன் அன்னை 1969 அவர் இறக்கும் வரை அன்னைக்கு செக்ரட்டரியாவே இருந்தார் அவர். இவர் வந்து 1963 தமிழ் கூறும் நல்லுறவுக்கு உங்களை நம்ம அரவிந்த் ஆசிரமம் பத்தியும் அன்னையை பத்தியும் அரவிந்தரை பத்தியும் நிறைய தெரியணும், அதனால எனக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுங்க தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் 1963 அன்னையே பேர் கொடுத்தார் வைகரைன்னு. ஏன் வைகரைன்னு பேர் கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சாவித்திரியோட முதல் வரியும் அதுதான், கடைசி வரியிலையும் அதை பத்தி தான் இருக்குது. ஸோ வைகரை அப்படிங்கிற ஒரு பேரோட தமிழ் பத்திரிகை இன்று வரைக்கும் வருஷத்துக்கு 4 இஷ்யூ, 4 தர்ஷன் பேசும் போதும் அந்த 4 இஷ்யூஸும் வந்துடும். அதுல ஒரு 1965, 66 போர்ல ஒரு மிக அற்புதமான ஒரு கதை ஒண்ணு எழுதியிருக்கிறார் நமது அமிர்தா அவர்கள். அந்த கதைக்கு அவர் கொடுத்திருக்கிற பேர் தான் மேருமலை சாரல் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அந்த கதையை பத்தியும் அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில் பகவானும் அன்னையும் அவரை ஆட்கொண்ட விதத்தை பத்தியும் அப்படி மாறி மாறி எனக்கு கொடுத்திருக்கப்பட்ட டைம் வரைக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். முதலாக இந்த கதை மேருமலை சாரல் அப்படிங்கிற கதை வந்து கிரீக்ல வந்து தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அலிகரி அப்படின்னு சொல்றது. அலிகரி அப்படின்னா அது கிரீக்ல வந்து அல்லோஸ் அகோரியன் அப்படின்னு 2ஆ பிரிச்சு அல்லோஸ் ALLOS அப்படின்னா அதர்னு அர்த்தம், அகோரியன் அப்படின்னா AGOREUIN அப்படின்னு டு ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அலிகரி இஸ் அ நரேட்டிவ் டு பி அண்டர்ஸ்டுட் symbolically, or yes, it is a symbolic representation. Allegory therefore is a story or a poem or a picture. A story, a poem or a picture which can be interpreted to reveal the hidden meaning அப்படின்னு சொல்லிட்டு அலிகரின்னு சொல்றது. தமிழ்ல வந்து இதுக்கு கூடார்த்தம்னு சொல்லலாம். அர்த்தம் வந்து மறைஞ்சு இருக்கும், உருவமாக இருக்கும், பரிபாஷையில இருக்கும், கூடார்த்தமாக இருக்கும், உள்ள போய் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த செரி பிளாசம் அந்த அந்த பிரேயர், மதரோட பிரேயர், அதுக்குள்ள உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா அதெல்லாம் இது பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளவோ உள்ள இருக்கிற மீனிங் எல்லாம் அன்னையோட அருளால நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அம்மா அவர்கள் விளக்கினார்கள் அல்லவா, அந்த அந்த நடு இரவு 10, 12, 4 மணி நேரம் நடந்தது. அதையும் நம்ம மேல படிச்சு நமக்கும் நிறைய உள்ள இருக்கிற மீனிங் தான் தெரியும். இப்போ இந்த மேருமலை சாரல் அவருக்கு வருவோம். இந்த மேருமலை சாரலோட அவர் எழுதின அற்புதமான ஒரு 3 பேஜ் கதை அது. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதுல கூடார்த்தமா எழுதியிருக்காருங்கிறத கடைசியில அவரே கொஞ்சம் இன்டைரக்டா அவர் கோடி காமிச்சுடுவார் அவர். இப்போ உதாரணமாக நம்ம மாயமோ மருத்துவமையோ அப்படின்னு போன வருஷம் பார்த்ததுல வந்து ஒரு இளங்கோ அடிகள், அவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு துறவி, சமண மதத்தை சேர்ந்த துறவி. அவர் வந்து ஸ்ரீமன் நாராயணனை பத்தி அப்படி அர்த்தமாக வடவரையை மத்தாக்கி வாசியை நானாக்கி அப்படின்னு சொல்லும் போது மலர் கமல உண்டியான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதுறார். மலர் கமல உண்டியான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கமல மலர் அப்படிங்கிறது வந்து லோட்டஸ் பூ, உந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய நாடி, தட் இஸ் அம்பிளிகஸ். அப்போ மலர் கமல உண்டியான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி சேஷ சயனம் அப்படிங்கிறதுல யோக நித்தையில் இருக்கும் விஷ்ணு பகவானும் அவர் காலடியில லக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவியும் அவருடைய உந்தியிலிருந்து நேர பெருசா ஒரு லோட்டஸ் வந்து அதுல பிரம்மா இருக்கிறதும் வரும். அது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு ஈவன் அனந்த பத்மநாபர் கோவில் அதெல்லாம் கூட அதே இதுதான். இந்த அனந்த பத்ம சுவாமி கோவில் மாதிரி திருவேரகம் அப்படின்னு சொல்லி திருவட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பக்கத்துல
இங்க எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மலர்கமல உந்தியான் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அறிகுறி தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்போ ஜனனிக்கிறதுக்கு 10 மாசம் முன்னாடியே நம்முடைய அம்மாவோட கர்ப்பப்பையில வந்து நம்ம உருவாக்கப்பட்டோம். நம்ம அந்த ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து அது ஜைகோட்னு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இம்மிடியட்டா அம்மாவோட அந்த சாட்ல வந்து அந்த ஆம்பிளிகஸ் வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ 10 மாசமும் தாயார் நம்மளை அவளுடைய கர்ப்பப்பையில் இந்த அம்பிளிக்கல் கார்டு மூலமாகத்தான் நம்ம வளர்க்கிறார். அதனாலதான் நீங்க வந்து அந்த பைபிள் அதுல வந்து வரும், ஆடம் அண்ட் ஈவ் அவங்க இறைவனால் படிக்கப்பட்டவர். எனவே அவங்க 2 பேருக்குமே அம்பிளிகஸ் கிடையாது. ஆனால் அவங்க விளக்கப்பட்ட கனியை வந்து அவங்க சாப்பிட்டதுனால நம்ம மனுஷ ஜென்மம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேருமலை சாரல்ல ரொம்ப அற்புதமான விளக்கங்களோட அவர் கொடுத்திருக்கார். இந்த மேருமலை சாரலினுடைய கதாநாயகியே யாருன்னா அவருடைய பாட்டி தான். அவர் சொல்றாரு, மேருமலை சாரல் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என்னுடைய பாட்டிக்கு நிரம்ப தமிழ் படிக்க தெரியும், அவளுக்கு எழுதக்கூட தெரியும் என்பதாக என் நினைவு, சரியாக ஞாபகம் இல்லை, பிரிந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. இந்த கதையை அவர் வந்து 1963-64 எழுதினது இந்த கதை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ எனது பாட்டியின் மடி மீது உட்கார்ந்து அவள் மகாபாரதம் படிக்க கேட்ட நாட்களுக்கு கணக்கே கிடையாது. மடி மீது உட்கார்ந்து கதை கேட்டேன் என்று சொல்லும் போது நான் சிறு வயது என்று சொல்ல தேவையில்லை. சிறுவயதில் சொல்வொழியால் நெஞ்சில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளுக்கோ அளவே இல்லை. ரிஷிகள், தேவர்கள், இந்திரலோகம், நாகலோகம், பாதாளம் முதலிய பல உள்ளத்தில் நிலத்திற்கேற்ப பிம்பமாயின. அவன் அப்படி அழகா அவன் பாட்டி வந்து மடியில இவரை உட்கார வச்சு கதை கதையா சொல்லுவாராம். அவர் எழுதுறார் பாருங்க, நான் வசிக்கும் மண்ணுலகிற்கும் அவைகளுக்கும் எவ்வளவோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சிறு வயதுல அவர் கதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத ஆரம்பிக்கிறார் முதல் இதுல. அதுல அவர் 2வதாக அவர் சொல்றதுதான் இந்த நேர்மலை சாரலோட குயின்டெசன்ஸ அதை சொல்றார். அவர் மேரு என்னும் மலை வடக்கே எங்கோ வெகு தூரத்தில் இருப்பதாகவும், அதன் அடிவாரத்தில் ரிஷிகள் வசிப்பதாகவும், அதன் உச்சிக்கு மெல்ல மெல்ல ஏறி சென்று விட்டாலோ, அதற்கு அண்ணண்டை உள்ள பகுதியில் திருஷ்டி விழுந்து விட்டாலோ புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி போகிறது என்ற பேச்சே கிடையாதாம். சிரித்துக் கொண்டே ஓடி விடுவோமா. இது என் பாட்டி சொல்ல கேட்டதோ, இல்லாவிட்டு நான் தூங்குகிற சமயத்தில் யாராவது கிண்ணற கும்புருஷர் வந்து கனவிலோ சொன்னதோ சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது இதுல வந்து கோடி காமிச்சிட்டார் தட் இந்த மேருமலை சாரல்ங்கிறது வந்து ஒரு அலிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அமிர்தா வந்து ஒரு ரொம்ப ஹியூமரஸ் பர்சன். அவர் வந்து அன்னைகிட்டயே ஒரு ஜோக்கெல்லாம் அடிப்பார். அவர் வந்து அன்னை வந்து கிளாஸ் சாயந்தரம் 5 to 6 நடக்கும்போது மதர் வந்து இவரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால என்ன பண்ணுவா, அமிர்தா கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை தூக்கி போடுவாங்க. அவர் வந்து அல்லது அந்த அந்த கடலை பாக்கெட்டு அதை தூக்கி போடுவாங்க. அவர் வந்து அதை பிடிக்க முடியாம தொப்புன்னு கீழே அது விழுந்துருமா, எல்லாரும் சிரிப்பாராம். உடனே மதர் வந்து கேட்பாராம் அவர்கிட்ட, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டோடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து இந்த சாக்லேட் மூலமாக நீங்க சுப்ராமெண்டலை தூக்கி போட்டீங்களோ இல்லையோ, அதனால அந்த சுப்ராமெண்டல் பிடிக்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி போனேன் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு மதர் வந்து ரொம்ப சிரிப்பாரு. அந்த மாதிரி அன்னைகிட்டயே அவர் ஹியூமரஸா பேசி இதெல்லாம் சொல்லுவார். இன்னொரு நாள் அவர் வரும்போது கிளாஸ் இனிமேலாம் சீக்கிரம் வந்துடும், கரெக்டா 5 மணின்னா 5 மணிக்கு வரும்னு சொல்லுவார். இவர் இன்னொரு நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டார். எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. நைஸா பின்னாடி வழியா அப்படி வரலான்னு பார்க்கும்போது அன்னைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே அமிர்தா ஸ்டாப் தேர் அப்படின்னு சொன்ன உடனே நின்றுட்டார். நின்றுட்ட உடனே யூ ஹேவ் டு ஆன்சர் மை கொஸ்டின் தென் ஒன்லி ஐ அலோவ் யூ டு பார்ட்டிசிபேட் அப்படின்னா, ஓ எஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கேட்போ அப்படின்னு. உடனே வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சுப்ராமெண்டல் அண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கிறாங்க. The distance between you and me is the distance between supramental and mine சொன்னோடனே எல்லாரும் பிரமிச்சு போட்டா, மண்ணையே வந்து ரொம்ப சிரிச்சு கட்டி விட்டா விடுதலாக. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஹாஸ்யமான அவர் வந்து இப்போ ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து இந்த மேருமலை சார்ந்த சொல்றார்.
ஒரு நாள் சாயங்காலம் இதை கேட்ட அன்னைக்கு மறுநாள் யாரோடையும் சொல்லாது மேரு பர்வதத்தை தேடி வடக்கு முகமாக சென்றிருக்கிறேன். சுமார் 1 கல் தூரம் மெல்ல மெல்ல நடந்ததை மறக்க முடியவில்லை. இப்போ 1 கல் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறேன். அப்போ அநேக யோஜனைகள் நடந்ததாக எண்ணம். அடர்ந்த ஒரு தோப்பிலே போய் மாட்டிக்கொண்டேன். அப்போல்லாம் பயம் என்ற ஞானம் சரியாக உதிக்கலை. தோப்புக்குள்ளே ஒரு குளம். குளக்கரையை சேர்ந்து விட்டேன். யாராவது ஒரு ரிஷி வந்து என்னை கைப்பிடித்து மேரு பர்வதத்திற்கு கட்டாயம் அழைத்து கொண்டு போவார் என்று முழுக்க முழுக்க நம்பினேன். எனக்கு வயசு 7. நல்ல இருட்டு கருக்கல். பேரில்லாத ஒரு ரிஷியாவது வரமாட்டாரா என்று இருந்தேன். முன்னே போறதற்கும் தெரியல, பின்னே திரும்புகிறதற்கும் மனம் வரல. திடுக்கென்று என் எதிரே என் பக்கமாக வர ஒரு உருவத்தை கண்டேன். ஆஜானுபாகு தெய்வலோகத்து ஆள் என்றே சொல்லலாம். நெருங்க நெருங்க நட்சத்திர வெளிச்சத்தில் பெரியவரின் நரைமயிர் முதலியவை என் கண்ணுக்கு தெளிவாயின. கிட்ட வந்ததும் யார் தெரியுமோ, வசிஷ்டரும் அன்று விஸ்வாமித்தரும் அன்று என்னுடைய சொந்த பாட்டனார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனா இப்படி இப்படி எழுதுகிறாரே தவிர அவருடைய அந்த பில்கிரிமேஜ் டு ஸ்ரீ அரபிந்தோல அவருக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு விஷன். அதை ரொம்ப அற்புதமா எழுதுறாரு. அவரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், இந்த மாதிரி 1909, 8, 10 4 பேர்களை நான் அடிக்கடி கேட்டேன். லால், பால், கால், ரிஷி. அவர் சி அரபிந்தோ அப்படின்னு சொல்லிட்டு லாலா ரஜபதி ராய், அதான் அவங்கதான் அவங்க 3 பேரும் தானே தீவிர வியாதிகள். அது லாலா ரஜபதி ராய் தான் பகவான் அவரை குருவாயத்தின்தான்னு சொல்ல முடியாது. ஆனா அவரு பகவான்கிட்ட அவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு கல்கத்தாக்கெல்லாம் அவரை பர்மா ஜெயில போற வரைக்கும் வந்து பார்த்துட்டு பேசுவாராம். இவர் சொல்றாரு, அந்த 3 இதை தெரியல, ஆனா ஸ்ரீ அரபிந்தோங்கிற பேரு கேட்க எனக்கு மறுபடியும் தாக்கம் மேலே மேலே ஏறிண்டே இருந்ததுங்கிறார். இவர் ஒரு அவரோட அனுபவத்தை சொல்லும் போது, ஒரு நாள் சாயந்தரம் சொல்றாரு, இந்த மாதிரி 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவோம். பிராத்த சந்தியாவந்தனம் காலையில, மாத்தியானிகம்னு மத்தியானம், சாயம் சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம். இந்த பிராத்த சந்தியானம் இருட்டுலயே பண்ணணும், அதாவது வெடியற போது பண்ணணும். மாத்தியானங்கிறது தலைக்கு மேல சூரியன் இருக்கும்போது பண்ணணும். இந்த சாயம் சந்தியானம் பண்ணும்போது எல்லாம் அங்க ஒரு பெரிய ஏரி குளம் மாதிரி ஒண்ணு இருக்குமா. சோ அது பக்கத்துல போய் அங்க போய் சாயங்காலம் சந்தியானம் பண்ணுவார். அவர் சொல்றார், ஒரு பெரிய அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அன்னைக்கு அந்த சாயந்தரம் சந்தியாவனம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு முழுக்கும் அந்த அனுபவம் திருப்பி ஏற்பட்டுட்டே இருந்தது. ஒரு மாபெரும், எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சமா இருக்கு. அந்த ஆகாயத்திலேருந்து எதெல்லாம் வருது. அப்புறம் என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரே சந்தோஷமா பூரிச்சுதெல்லாம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றார், தட் வாஸ் த டைம், April 4th, 1910 ஈவினிங் பகவான் பாண்டிச்சேரி இறங்கினது. இறங்கி யாருக்குமே தெரியாம சங்கரன் செட்டியிருக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் வந்தத அவர் ஒரு விஷனாகவே கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்புறம் இந்த மேருமலை சாரல்ல இன்னொரு அவர் சொல்றார், இன்னைக்கு எனக்கு வயசு குட்டி சோருக்கு ஆகிற மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் மேரு பர்வதத்திற்கு அண்ணண்டை பக்கத்துக்கு போகணும் என்ற ஆசை மாத்திரம் என்னை விட்டு அகலவில்லை. புழுகிறதுல என் பாட்டிக்கு சமதை யாருமே கிடையாது என்று சொல்லலாம். அவ்வளவு அழகழகா கதை கதைக்க தெரியும் அவளுக்கு. அவ்வளவு ரசமாக இருக்கும். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த யுத்தத்தை என்னுடைய பாட்டி வர்ணனை செய்ததை இன்னமும் என்னால் மறக்க முடியவில்லை. நேர்மலையை பற்றியும் முதல் நான் அவரிடத்தில் தான் கேட்டது. பசுமரத்தில் அடித்த ஆணி போல் என் நெஞ்சில் அது நன்றாக பதிந்து விட்டது. ஸோ இந்த நேருமலை சாரல்ங்கிறது 2 அர்த்தத்துல சொல்லலாம். சாரல்னா இங்க கேரளால மழை பெய்யும் போது அந்த குத்தாலத்துல ஒரு சாரல் அடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சாரல். இன்னொன்று சாரல்ங்கிறது ஒரு மலையோட மேல ஏறுவா, ட்ரக்கர்ஸ் எல்லாம் ஏறுறாங்க இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி மேல ஏறுறது. அது அவங்க அப்போ இவர் நேருமலை சாரல்னு சொல்லிட்டு அவர் பாட்டி சொல்றத ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் எனக்கு சுமார் வயது 10 இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் பாட்டி என்னிடம் கதைக்கிறாள்.
மேருமலை இருக்கிறதே பூமிக்கு நடுவிலே பிரதிஷ்டையாக இருக்கிறது. அதன் பக்கமாக போறவர்கள் எல்லாம் புறப்பட்ட இடத்தை திரும்பி பார்க்கறதில்லை என்று சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே லேசில் போய் சேர முடியாது. ஸோ இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சங்கல்பம்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிறது. அதே மாதிரி சங்கல்பம் மேருமலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னானே திரும்பிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு மதர் வந்து ஒரு புத்தகத்துல ஹவு டு கல்டிவேட் கான்சென்ட்ரேஷன் வந்திருக்கு. அது மாதிரி எப்படி ஒரு உறுதியான சங்கல்பம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு காரணம் சொல்ற கெட்ட வழக்கமே கிடையாது. நாங்களும் புத்திசாலியானபடியாலே எங்களிடத்திலும் காரணம் கேட்கிற வழக்கமும் கிடையாது. போற மார்க்கத்தில் எத்தனையோ காடுகளையும் மலைகளையும் சில வேளைகளில் சமுத்திரங்களையும் ஆறுகளையும் மேடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் பீடபூமிகளையும் கடந்தாக வேண்டும். ஒன்றொன்றையும் கடந்த பிறகு அது நன்னா இருந்ததே இது நன்னா இருந்ததே என்று திரும்பி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தாலோ பெருத்த மோசம். யார் பார்க்கிறானோ அவன் அப்படியே கல்லா சமைந்து விடுவார்கள். இந்த மாதிரியில் திரும்பி பார்த்தவர்களின் தொகை எண்ணில் அடங்காது. போற வழியில் எத்தனையோ கல் சிலைகளை காணலாம். சொல்ல வாயெடுக்கிற சமயத்திலே கல்லா சமைந்தவர்கள் எத்தனையோ பேர். கையை தூக்கும் வேலையிலும் காலை எடுத்து அடி மாற்றி அடி வைக்கிற சமயத்திலும் உட்காருகிற சமயத்திலும் எழுந்திருக்கிற வேலையிலும் திரும்பி பார்த்த தோஷத்தினால் கல்லாய் சமர்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். நேர் பருவதற்கு போற வழியே இவர்களை ஏராளமாக பார்க்கலாம். இதுல ரொம்ப அற்புதமா வந்து அலிகாரிக்கலா இவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த வழியில போவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் மதர் சொல்றார் பெர்சிவரன்ஸ் இஸ் பேஷன்ஸ் டில் த எண்ட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்றது. அன்னை வந்து ஒரு அற்புதமான பதம் எழுதியிருக்கா. அது நிறைய சத்தா அதுல எல்லாம் கூட வந்திருக்கிறது. அத திரும்பி இன்னைக்கு செய்யற பழத்தை நாளைக்கு வைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போஸ்ட் பண்ணிட்டே போவான். அவன் இந்த மாதிரி தான் கடைசியில கல்லா போற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா திரும்பி அதிலேயே பார்க்கக்கூடாதுங்கிறத அவங்க பாட்டி சொன்னதுல இருந்து ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறார். இவர் பகவான் வந்து இந்த பில்கிரிமேஜ் டு ஸ்ரீ அரவிந்தோ அப்படிங்கிறதுல அவர் முதல் 1910, 11, 12, 13 வரைக்கும் அவர் எப்படியோ இல்லாம பிரயத்தனம் பண்ணி அந்த அங்க பகவானோட சேரணுங்கிறதுக்கு அதை பத்திலாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. அவர் பகவான் வந்து சங்கரன் செட்டியாருக்கு அப்புறம் இன்னொரு செட்டியார் அவரோட வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தார். அவர் வந்து மகா பெரிய டிவோட்டி அரவிந்தருக்கு. ஸோ இவரும் பீச்சுக்கெல்லாம் போவாராம். அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் முத்தியால்பேட்டில இருந்து வருவாராம். ஸோ அவர் சைக்கிள்ல வருவாராம், இவர் நடந்தே போவாராம். 2 பேருமா பீச்சுக்கு போவாங்களாம். அப்போ ஒரு நாள் அவர் சொல்றார், இந்த மாதிரி பகவான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டார். அவரு அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உள்ள அந்த இதை வச்சுட்டு சைக்கிளை வச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு வைக்கும்போது அவர் என்ன பண்றார், கதவை தட்டுறார். கதை தட்டின உடனே சிறிது நேரம் கழிச்சு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கறது. இவ 2 பேரும் பாக்குறதுக்குள்ள பகவான் தான் வந்து கதவை திறந்துட்டு அப்படியே திரும்பி அப்படி போறார். அவர் வந்து கதவை திறந்துட்டு டக்குன்னு அப்படியே திரும்பி போயிடுறார். அதனால முதல் தடவை வந்து இவர் அமிர்தாச்சாரியார் வந்து பார்க்கும்போது பகவானோட கேசம் அப்படியே கீழே அப்படியே அழகா அழகா ஆடிட்டு இருந்தது. அதுக்கு கீழே அவர் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டியிருந்தார். அது கீழே அவரோட பாதம் அவ்வளவு ஒரு பிஞ்சு பாதம் ரொம்ப அழகா இருந்தது. அது அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்துன்றது வரைக்கும் அந்த காட்சி என்னை விட்டு விலகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்கிரிமேஜ்ல முதல் தரிசனம். ஆனா இன்னும் நேருக்கு நேரம் அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து அந்த வாரா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமியார் அவர் ரொம்ப இவரோட எப்படியோ 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சு. அதை பத்தி நிறைய எழுதுறார். அவர்கிட்ட வந்து எப்படியாமோ ட்ரை பண்ணி கடைசியா வாரா மூலமாக ஸ்டேஜ் வேஸ்ட் அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி வந்து இது பண்றேன்னு. அப்புறம் சொல்றார், சரி நான் பர்மிஷன் கேட்டுட்டேன், எனக்கு வந்து அவரை கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1913 அப்போ வந்து நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு, நீ வந்து
பகவானை தனியா பார்க்க விரும்புறியா இல்ல எல்லா பிரமுகர்கள் எல்லாம் இருக்கும்போது பார்க்க விரும்புறியா அப்படின்னு. இவர் ஒண்ணும் புரியல. பகவான் தனியா பார்த்தாலும் எல்லாருக்கும் நடுவுல இருந்தாலும் ஒரே மாதிரி தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னா, அப்போ ஒண்ணு பண்ணு, ஆனா டைம் ஆகும் ரொம்ப, நாங்க எல்லாம் சாயந்தரம் 7-8 மணி ஆகும், அது வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு 14-15 வாழை இலை, அந்த வாழை இலை அதுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் உட்காந்துக்கிறார். இவரையும் ஒரு இடத்துல அவர் உட்கார வைக்கிறார். வந்து பகவான் வந்து அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டை போட்டவுடனே போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி முகத்தை பார்ப்பார். அந்த மாதிரி அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டே போறாரு. எனக்கு அப்படியே ஒரு திவ்ய லோகத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 மணி ஆச்சு. அப்புறம் வந்து 8 மணிக்கு நாங்க மட்டும்தான் இருப்போம். அப்போ வந்து நான் பெர்மிஷன் கேட்டேன். அப்போ வந்து நீ மட்டும் பார்க்கலாம். ஆனா 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து நீ வந்து அவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு தடவை பிரதட்சணமா வரணும். வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அப்புறம் வந்து அவர் போக சொன்னாருன்னு நீ உடனே போயிடணும். ஆனா தயவுசெய்து பேசிடாத அப்படிங்கிற. சரி சரின்னு சொல்லிட்டோம். அத மாதிரி 8 மணிக்கு வந்து அங்க 5 பேர் மட்டும்தான் இருக்கா. நீலகாந்த குப்தா, இந்த வினய் குமார் ராஜு, அந்த வாரா, இவங்க எல்லாம் தான். அப்போ இவர் வரார். வந்து அப்படியே பகவான் அப்படியே ஒரு தடவை அப்படியே சுத்தி அவர் பார்க்கிறார். பகவான் அவர் கண்ணை அப்படியே விட்டு பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அப்பவே எனக்குள்ள உள்ள புகுந்துட்டு என்ன அப்படியே வசியம் பண்ணிட்டார் பகவான்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்றார். சொல்லிட்ட உடனே பக்கத்துல இவனை பார்த்துட்டு இப்படி தலையாச்ச உடனே ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த ஸ்வீட்டை வாங்கி தன்னோட கையால பகவான் வந்து இவர் கையில அப்படி கொடுக்குறார். அவர் அப்படியே குறிச்சு போய் தலையாக்குறார். உடனே திரும்பி வந்துடுறார். இந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அங்கேயே வந்து அதுக்கப்புறம் இது பண்ணி அவர் வந்து இன்டர்மீடியட் பணம் கட்டுறதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை அவருக்கு. ஸோ அவர் வந்து பகவான்கிட்ட வந்து எப்படி படிப்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பணம் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத போறது இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு வந்து பணம் கட்டணும், அதுக்கு பணம் இல்லைன்னு. கவலைப்படாத, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே என்ன பண்றார், அவர் இன்டர்மீடியட் பரீட்சைக்கு பணம் பகவானே கட்டி அவர் பரீட்சை எழுதி அது ரொம்ப நல்லா மார்க்லாம் வந்து அவர் பகவான் சொன்னோன்னே பகவான் சொல்றேன் மேல என்ன பண்ண போறேன்னு. மேல என்ன பண்ண போறேன்னு அவருக்கு வந்து நான் இங்கேயே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லணும் வாய் நாக்கு வரைக்கும் வருது. ஆனா அப்புறம் அதை நிறுத்திட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் கேட்கிறேன்னு சொன்ன உடனே, சரி நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை வந்து மெட்ராஸுக்கு அனுப்புறேன், நீ அங்க போய் மேல் படிப்பு இதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே இவரை வந்து அங்க அனுப்புறார். இதுக்கு நடுவில் இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அது ஒரு பக்கத்துல அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க அந்த பக்கத்துல அது வாதியது அவர் வந்து நேரா வந்து அங்க மெட்ராஸ் அனுபவம் மெட்ராஸுக்கு போயிட்டு மாசம் ஒரு தடவை வந்துருவார். எப்படா எப்படா வருவா, எப்படா ஃப்ரைடே வருவார்னு பார்த்துட்டு இருப்பார். வந்த உடனே கிளம்பி வந்து சனி ஞாயிறு 2 நாளும் இருப்பார். சில சமயம் வந்து வீட்டுக்கு போய் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருவார். இந்த மாதிரி அதெல்லாம் பத்தி இது பண்றாரு அவரு. ஸோ இந்த மாதிரி பகவானே அவர் படிக்க வச்சார். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இவர் ஒண்ணு சொல்றாரு. அவர் இந்த திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்ன முடியும், அதை பத்தி அவர் இப்ப சொல்றார். அதை பத்தி அவர் சொல்றதை பார்ப்போம். திருப்பி பார்ப்பதற்கோ எண்ணற்ற பிரமேயங்கள் உண்டு. பார்க்கிறதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டால் தான் முன்னே போறதற்கு வழி புரியுமாம். ஒரு தரம் சபதம் பண்ணிவிட்டாலோ அப்புறம் பின்வாங்குகிறது வழியே கிடையாது. ஒவ்வொரு கல் சிலையையும் பார்க்கிற போது அதன் கதையெல்லாம் விசித்திரமாக வைப்பதை காண்கலாம். மேருமலை அடிவாரம் வரை போய் சேர்வது என்பது ஒருவாறு சுலபம். அதன் மேலே ஏறத் தொடங்கினாலோ போரும், சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு சிரமம். எப்படியாவது மூச்சை பிடித்து கொண்டு பின்னாலே பார்க்காதே இருந்து விடலாம். ஆனால் சறுக்கி சறுக்கி விழுந்து விழுந்து ஏறுகிறதோ அதை பகீரத பிரயத்தனம்தான் அப்படின்னு சொல்லணும். நேருமலைக்கு அண்ணாண்டை பக்கத்தில் எப்போதுமே பகலாம். இது எப்போதுமே பகலான்னு சொல்லும்போது சாவித்ரியோட 11வது புஸ்தகம் த புக் ஆஃப் த எட்டர்னல் டே அப்படின்னு வருது பாருங்க, அதுதான் ஞாபகம் வருது. நேருமலைக்கு அண்ணண்டை பக்கத்துல எப்போதும் பகலாம். இந்த நம்ம பக்கத்து சூரியனாலே அந்த பக்கத்து எட்டி பார்க்க கூட முடியாதாம். அந்த கஷேத்திரத்தை மீட்ச உடனே நாம் இன்னும் சிரஞ்சீவி ஆய்விடுவோமா, இம்மார்டல் அப்படின்னு சொல்றாரு. துக்கம் என்பதே கிடையாதாம். எப்ப பார்த்தாலும் புன்னொலி, ராத்திரி என்ற வாசனையே மருந்துக்கு கூட கிடைக்காது. நேருமலை உச்சிக்கு போய் அண்ணாண்டை பக்கத்தில் கண்பட்ட க்ஷணமே துணியை எல்லாம் அவுத்து இன்னாண்டை புறமாக எரிந்து விட்டு
குதூகலத்துடன் அண்ணண்டை பக்கமாக ஓடி விடுவோமா. இது என்ன கூத்து? இவர் எழுதுறார், பாட்டி சொல்றா இந்த மாதிரி அப்படின்னு. அதை கேட்டுட்டு இது என்னடா கூத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அவர். அந்த பக்கத்தில் ஆண் பெண் என்ற வியவஸ்தையும் கிடையாதாம், பசி என்ற பேச்சே காதிலே படாதாம் அப்படின்னு மாடி சொன்ன உடனே இவர் கேலியா கேட்கிறாரு, பட்டா பசி வயிற்றுல தானே படணும், இது என்ன காதில் படுவானேன்னு கேலி பண்றாரு அவர். ஆனா இந்த இடத்துல வந்து எப்படி வந்து சுப்ராமெண்டல் மேன் இப்படி இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் அன்னை வந்து விவரிக்கிறார் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்தில் வரும். அந்த பக்கத்திலே ஆண் பெண் என்ற விவஸ்தையும் கிடையாதாம், பசி என்ற பேச்சே காதிலே படாதாம். அது வந்து பாட்டிய ரொம்ப இவர் வந்து நக்கல் பண்றதும் இது பண்ணுவார். அவர் வந்து சொல்றார், அவரு வயசு சுமார் 12 அல்லது 13 இருக்கும். பள்ளிக்கூடத்திலே அப்போதுதான் தமிழ் பூகோளம் வாசிக்கிறேன். எனக்கு எங்க பாட்டி சொல்லிக் கொடுத்த பாடத்தை எல்லாம் தலைகீழாக வாசிக் கொண்டிருக்கின்ற காலம். பாட்டி கதைகள் எல்லாம் நம்பிக்கை மங்க ஆரம்பிச்சவாதி தோணிச்சு. அதாவது பாட்டி வந்து மேல சொல்றார் பாருங்க, எங்க பள்ளிக்கூடத்து பூகத்திலேயோ நீர் என்ற பேச்சே காணும். போராததற்கு எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது பூமி தட்டை, எங்க வாத்தியார் சொல்லியதோ ஏட்டிக்கு போட்டி, பூமி உருண்டை, நார்த்தம்பழமாட்டம், புளிப்பு தித்திப்பை பற்றி பேச்சில்லை அப்படின்னு கிண்டலா சொல்றார். எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது சூரியன் கிழக்கே உதிச்சு மேற்கே அஸ்தமானகிரியில் மறைகிறான். வாத்தியார் சொன்னது சூரியன் நின்ற இடத்திலேயே நின்று சுழல்கிறது. வாத்தியார் சொன்னதெல்லாம் பாட்டி கிட்ட போனா பலிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பாட்டி சொல்றதெல்லாம் வாத்தியார் கிட்டையும் பலிக்காது. வீட்டிலே எங்க பாட்டி இருக்காளே, வாத்தியாரை பண்ணாத கேலி பண்ணி வைத்து விட்டார். அவள் சொல்ல சொல்ல எனக்கு மேல்மலையின் மேல் இன்னும் ரொம்ப இது ஆரம்பிச்சு விட்டது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். இது எல்லாமே ரொம்ப படிக்க படிக்க நமக்கு அப்படியே 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 இதா இருக்கு. அவர் ரொம்ப அழகா சொல்றார், எனக்கு வயசு 20, மேல்மலை பைத்தியம் இன்னமும் விட்டு தொலையவில்லை. எங்க பாட்டி என்ன மாயா வினோதக்காரியோ தெரியவில்லை. சொக்கு பொடி மாயம் ஏதாவது பண்ணிட்டாலோ யார் கண்டது. திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா இருக்காளே, எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதுன்னு என்னண்டை, கல்யாணத்துக்கு நிச்சயமாகி விட்டது என்று என்னண்டை சொன்னாள். எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. அன்னைக்கு ராத்திரியே எண்ணமிடுகிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இன்சிடென்ட்டை வந்து பில்கிரிமேஜ் அதுல வந்து அவர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து இவருக்கு என்ன தோன்றது அப்படிங்கிறத எழுதுறார். அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் என்ன சொல்றார், கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம், அப்புறம் குழந்தை குட்டிகள், அதுக்கப்புறம் ஜீவனம் நடத்தணும், அதுக்கு மேலே பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு மேலே நல்ல பேர் எடுக்கணும், கொஞ்சம் தேசத்துக்கு நன்மை புரியணும், கொஞ்சம் பரோபகாரம் பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா முதலியன. முதல்ல முதல்ல எல்லாம் என்னை ஒழுங்கு பண்ணிட்டு பின்னாலே ரூபாய்க்கு 16 அணாவில் 2 அணா செலவு பண்ணிட்டு தேசத்தொண்டு பரோபகாரம் எல்லாத்தையும் நடத்தி ஆகணும். மீதி 14 அணா என்னுடைய குழந்தை குஞ்சுகளுக்கு வேண்டாமா? எனக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படவில்லை. 14 அணாவையும் அர்ப்பணம் பண்ணால்தான் எனக்கு நிம்மதி உண்டாகும் போல் இருந்தது. யாரு போய் இந்த 14 அணாவையும் கொட்டுறது? திகைப்பு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாரதியாரோட படம் வந்து ஞானசேகரங்கிற IAS ஆபீஸர் எடுத்திருந்தார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். அதுல வந்து பாரதியாரோட சின்ன வயசுல அவன் ஃப்ரெண்டும் அவரும் அப்படி போகும்போது ஒரு பாட்டு ஒண்ணு கேட்போம். அவன் வந்து உடனே அது மாதிரி மயில் போல பொண்ணு ஒண்ணு குயில் போலே பேச்சு ஒண்ணு அப்படி கேட்போம். உடனே அவன் 2 பேரும் பார்த்து வந்து டே வாடா சுப்பையா நம்ம போயிடுவோம்டா அப்படிங்கும்போது, இருடா நீ வேணா போடா, இந்த பாட்டு முழுதையும் கேட்டு தாண்டா நான் வருவேன், நீ போடா அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து மகாகவி பாரதியார் வந்து பெரிய கட்டு குடுமி, இடுப்புல வந்து வேஷ்டி, ஒரு சட்டை, அப்புறம் அந்த பைக்குள்ள வந்து ஒரு இது போட்டு அப்படி காமிப்பார். அதே மாதிரி நமது அமுதாச்சாரியார் வந்து அவர் வந்து ஒரு பக்கத்துல அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம், ஆனா அவர் பாரதியாரோட பழக்கம் ஏற்பட ஏற்பட அவருக்கு இந்த சம்பிரதாயம் சடங்கு அதுல எல்லாம் இருக்கிற பற்றெல்லாம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னே சொல்றாரு. அதை படிச்சு பார்க்கணும். பாரதியாரோட அவரோட இதெல்லாம் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு அந்த பில்கிரிமேஜ்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, இவர் வந்து பகவான் வந்து
இந்த மாதிரி படிக்க வச்சு இவர் வந்து ஒவ்வொரு மாசமும் 2 நாள் பெர்மிஷன் கொடுப்பார். அப்ப எப்போ பகவான் கொடுக்குறாரோ பெர்மிஷன் அப்போ வந்துட்டு அப்படியே ஆத்துக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி அப்படி சென்னை போயிடுவார். இந்த மாதிரி இருந்திருந்தது. ஒரு நாள் வந்து அவர் காலையில எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஜயகுமார் நாகும் மோனியும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா இவங்க சிரிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு என்னடான்னு சொல்லிட்டு தன்னிச்சையா அவரோட கை பின்னாடி போறது, பின்னாடி போய் பார்த்தா அவரோட குடுமியை காணும். கம்ப்ளீட்டா குடுமிய வந்து எடுத்தாச்சு அவர் ராத்திரி தூங்கும் போதே. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அவுக்கிறார், பூனலையும் காணும் அவர். சோ பகவான் வந்து அந்த யார் மூலமா சொன்னான்னு தெரியல அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. ராத்திரியா இவரோட குடுமையை எல்லாம் கட் பண்ணிட்டோ, பூனல் எல்லாம் கட் பண்ணிட்டு இவர் வந்து அப்படி இருக்கிறார் அவரு. இவர் உடனே திகைச்சு போய், ஐயோ தலையில டிராப்பு, உடம்புல பூனலும் இல்லை, இப்படியே நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் மறுபடியும் ஒரு ஒரு மாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் வந்து இருக்கும்போது கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே கதவை தட்டினோன்னா யார் வரா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அவரோட அப்பா. இவர் அப்பாவை பார்த்து பிரமிச்சு போயிறார். இடுப்புல வேஷ்டி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அவரோ இவரை பார்த்து அப்படியே திக்கிச்சு போய் அப்படியே சேர் மேல அப்படியே உட்கார்ந்துன்றார். உட்கார்ந்துட்டு என்னடா அமுதா அப்படின்னு சொல்லிட்டு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சுடுறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் அவர் வந்து அவர் சொல்றார், ஒரு நல்ல இடத்துல இருந்து உனக்கு நிச்சயதார்த்தம், நல்ல நல்ல இடம், நல்ல இடம், அதெல்லாம் நல்ல பங்கான இடம், அதனால உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட எண்ணிக்கை பண்ணலாம்டா, நீ வரியா இல்லை நாங்க நீ இல்லாம பண்ணலாமாங்கிறதுக்காண்டி வந்தேன். என்னடா இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் தகப்பனார் தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கு, இனிமே இவர் வந்து ஆசிரமத்திலே தான் இருந்துருவார்னு சொல்லிட்டு, அதனால போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம அழுதுண்டே அவர் போயிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதுறாரு. ஸோ இந்த இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமா அவர் எழுதியிருப்பார் அந்த இதுல. அதுக்கு வந்து இந்த இவர் வந்து இந்த அதைத்தான் இவர் இதுல இன்டைரக்டா இதுல நேர்மலை சார்ல காமிச்சு விடுறார். கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு ரூபால 2 அணா மட்டும்தான் தேசத்துக்கு பரவாயிரத்துக்கு பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி இது பண்றதை பத்தி எழுதி பண்ணி போடுறாரு அவரு. இப்படியே ஆரம்பிச்சுட்டு போய் அந்த கதை வந்து முடிவு வரைக்கும் பாருங்க, அது ரொம்ப கிளாசிக் டச்ல கொடுக்குறாரு அவர். இந்த முடிவை மட்டும் படிச்சுக்கிறேன். மலை உச்சியிலே நின்று எந்த பக்கம் போறதுன்னு திகைத்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலேதான் எங்க பாட்டி கதைச்ச நீருமலையின் ஞாபகம் வந்தது. அந்த வேளையிலே எனக்கு அண்ணண்டை பக்கத்திலே இன்னமும் கண் விழல. இன்னண்டை பக்கத்திலே நெடுக பார்க்கிற போது பல பல ஆசையினால் வழியெல்லாம் கல்லா ஸ்தம்பிச்சு மேலே போக வழி தெரியாத மாட்டாத பல பேர் நிற்கிற கோலத்தை பார்த்து கொண்டே நானும் சம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் பாரா ரொம்ப அழகாக எழுதுகிறார். எத்தனையோ இச்சைகளை எல்லாம் அவித்தெறிஞ்சாச்சு, இடுப்புல கோமணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதையும் தூர விட்டு கிடாசினாத்தான் நேருமலையின் அண்ணண்டை பக்கம் கண்ணுக்கு படுமாம். ஒருவேளை எங்க பாட்டி சொன்ன மாதிரிக்கு அண்ணண்டை பக்கத்தை எட்டி யாராவது பார்த்துட்டாலோ யாரையும் கேட்காத தானாகவே கோமணச்சீலையும் விரும்பி எழுந்து விடலாம். இன்னண்டை பக்கத்து நிழல்படுகிறது, லஜ்ஜை இருந்து கொண்டே இருக்கின்றது. என்ன பண்றது, வெக்கக்கேடு. இவ்வளவு தூரம் வந்து விட்டு கடைசியில ஒரு சின்ன காரியம் செய்ய வயணம் தெரியாம மேருமலையின் அண்ணண்டை பார்க்க கூட முடியவில்லை. பார்த்திருந்தாலோ இவ்வளவு கதையும் யார் சொல்லியிருப்பார்? அப்பொழுது அம்மனமாக நான் அந்த பக்கம் தானே ஓடி போயிருப்பேன் அப்படின்னு முடிச்சு அமுதன் அப்படின்னு பேரு முடிச்சு எழுதப்பட்டார். ஸோ இந்த கதையை வந்து நேருமலை சாரலில அவர் ரொம்ப அற்புதமான ஒரு அலிகாரிக்கல் ஸ்டோரியா எழுதி இது பண்ணி அதை சொல்றார். இந்த நான் இவ்வளவு நேரம் சொன்னது அவரோட வாழ்க்கை அனுபவம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே நிறைய உங்களுக்குள்ள நிறைய இதெல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும். பகவான் வந்து ஒரு லெட்டர்ஸ் டு த சாதக்கு அதெல்லாம் நீங்க நிறைய பேர் நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கீங்க.
ஒரு சாதகர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் முண்டேன் லைஃப், ரிலிஜியஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு கேட்கிறார். அதாவது பதிலைத்தான் நான் படிச்சேன். அவ கேட்ட கேள்வி அதுல இருந்து பதில இருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப பகவான் சொல்றார், the line of demarcation between all these three is very thin and there are lot of overlapping also அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் வந்து 3 சம்ஸ்கிருத வார்த்தையை யூஸ் பண்றாரு பகவான். ஒண்ணு வந்து முண்டேன் லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல போடுறாரு. அவர் பதிலேயே ஜீவா அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் எழுதுறார், நாட்டும் சம்ஸ்கிருதம், ஜேஏவிஎன் போடுறார். ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லைஃப், அதுக்கு வந்து தர்ம ஜீவா அப்படின்னு சொல்லி போடுறார். அப்புறம் மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அத்தியாத்மிக ஜீவான்னு போடுறாங்க. அப்போ முண்டேன் லைஃப் உப்பு சப்பு அற்றது, அது முண்டேன் லைஃப்ங்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க வண்டி ஓட்டினோம்னா கீப் லெஃப்ட் தான், அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தோம் கீப் ரைட்டு தான். அந்த மாதிரி நம்ம எங்க வாழ்றோமோ, எந்த சமுதாயத்தில் இது பண்றோமோ, அதோட பேசிக் டெனன்ஸ் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லையா? தட் இஸ் முண்டேன் லைஃப். தென் ரிலிஜியஸ் லைஃப், இந்த ரிலிஜியஸ் லைஃப் பத்தி சொல்லும்போது பகவான் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அந்த இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தத்துவமசி, ஐ மீன் குவாலிஃபைடு, ஐ மீன் மோனிசம், குவாலிஃபைடு மோனிசம், அப்புறம் டியூவலிசம் அப்படின்னு அதுதான் எதிர்க்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆகம் விதிகள் அது பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரம் ஆதீனம் அந்த மாதிரிலாம் கூட எச்சமா அதெல்லாம் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிலிஜியஸ் டாக்மாஸ் ஆர் தேர். ஸோ அந்த டாக்மால வந்து சிக்கிண்டு நம்ம என்ன உண்மையான இது போகுமோ அது இல்லாம நம்ம அந்த மாதிரி அதுல மாட்டின்றோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கோடி காமிச்சிருக்கார். அப்புறம் ஃபைனலி ரிலிஜியஸ் லைஃப் தாண்டி அத்தியாத்மிக செய்வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த இது ஜீவாத்மா, பரமாத்மா அப்படிங்கிறது வந்து இறைவன். அப்போ அத்தியாத்மிக ஜீவா அப்படின்னு சொல்ற ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பகவான் வந்து வேற ஒரு இடத்துல சொல்றார், யோகா இஸ் த ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் த நோபலஸ்ட் யூட்டிலிட்டி அப்படின்றார். ஹையஸ்ட் ராப்சர், இறைவனோட ஒன்றது அப்படிங்கும் போது அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய பரமானந்தம், ஹையஸ்ட் ராப்சர். நோபலஸ்ட் யூட்டிலிட்டி, யூட்டிலிட்டின்னு என்ன, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கு வந்து பணமா ஓதி விடுவோமா, இல்ல ஒரு ஆர்டிகளா கொடுப்போமா, இல்ல வந்து பூஜை இல்லை வச்சுக்கோமா, அந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னா யூட்டிலிட்டி ஆர்டிகளா கொடுப்போம்லாம் பாக்குறோம் இல்லையா? பகவான் சொல்றார் நோபலஸ்ட் யூட்டிலிட்டி, நாம் மனிதன் இந்த ஜென்மா எடுத்ததோட யூட்டிலிட்டியே என்ன அப்படின்னா இறைவனை வந்து அவரோட ஒன்று இது பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அட் தி சேம் டைம் இந்த பகவான் அரவிந்த அன்னையோட யோகத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்வு அனைத்துமே யோகம்தான் அப்படிங்கிறது. ஸோ கடைசியா ஒரு இன்சிடென்ட் அமிர்தா அவர்களை இது பண்ணி, அது வந்து என்னுடைய குருநாதர் பேர் என் ராஜகோபால்னு பேர். அவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணவர். அவர் 1962 அவரோட தங்க ஆத்துக்காரர் பிரதமில்லா வந்து ஆசிரமுக்கு வந்துட்டு பை எம்பி பண்டிட்டோட பரமசிஷ்யனா இருந்தவர். 1964 இவர் ஸ்ரீ ராஜகோபால் அவரே கூட்டுன்னு வந்து, அப்புறம் ஹி பிகேம் a very big devotee of மதர். அது எம்பி பண்டிட் என்றால் மதரை பல தடவை பார்த்திருக்கார், பர்த்டே போது நேர பார்த்து இதெல்லாம் வாங்கியிருக்கார். அவர் வந்து சொல்றார், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டை எங்களோட டாக்கும் போது அவர் சொல்லுங்க, அவர் யூஸ் டு கிவ் எவ்ரி மந்த் ஒன் ஃபர்ஸ்ட் சண்டே டாக் கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி அதுல அவர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு 64, 65 என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் எந்த வருஷம் சொன்னான்னு தெரியல. இவர் ஆசிரமத்துக்கு வரும்போது அப்போ வந்து இந்த அமிர்தா அவர்கள் வந்து வலது கையில ஒரு பேகும் இடது கையில ஒரு நிறைய ஃபைல்ஸ் அதெல்லாம் எடுத்து எப்படி வந்துட்டு இருந்தாராம். உடனே இவர் ஓடி போய் மே ஹெல்ப் யூ சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். உடனே அவர் இவரை பார்த்துட்டு மதர் இஸ் தேர் டு ஹெல்ப் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல, என்னடா அது மே ஹெல்ப் யூன்னு கேட்டான்னா இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாரு, டசன்ட் மேட்டர்னு சொல்லுவாரு. அதான் சொன்னோன்னா தப்புன்னு சொல்றாரு, மதர் இஸ் தேர் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். சரி சொல்லிட்டு
அவர் எப்போதுமே எம்பி பண்டிட்ஜி வந்து என் குருநாதர் சொல்லியிருக்கார், நீ ஆசிரமில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டோன்ட் அந்த அப்புறம் அந்த மெடிடேஷன் ஹாலில் ஒரு 5-10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கம் அவுட் ஆஃப் தி ஆசிரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இங்க வந்து பக்கத்துல தான் அவர் எம்பி பண்டிட்ஜியோட வீடு. அங்க போயிட்டு ஒரு பேஷண்ட் பார். அப்போ இவர் சொல்றார், இந்த மாதிரி மே ஹெல்ப்னு கேட்டேன், அமிர்தா வந்து இந்த மாதிரி மதர் இஸ் ஹெல்ப் டு ஹெல்ப் மீன்னு சொன்னான்னு அவர் புன்னகை பண்ணிட்டு ஒன்றும் சொல்லலையா. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி வந்தது. அதே மாதிரி அவர் வரார், இவர் ஓடி போய் மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்கிறார், மே ஹெல்ப் யூ சார் அப்படின்னு கேட்கிறார். அவட இந்த தையும் மதர் இஸ் தேர் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல என்னோட குருநாதர் அவர்களுக்கும். நேர போய் அவர்கிட்ட போய் எம்பி பண்டிட்ஜியில இந்த மாதிரி 2வது இதே மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றார், அவர் எம்பி பண்டிட்ஜி சொன்னாரு, ஹியர் வாட் ஹி செட் இஸ் கரெக்ட், only one who can help all of us is the mother only. So next time you ask, may I offer my services அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னார். ஓஹோ, அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, தான் பண்ண தப்பு புரிஞ்சது. ஓஹோ, சர்வீஸ் தான் இங்க எல்லாமே சொல்றோம் இல்லையா, எல்லாமே இந்த டைனிங் ஹால் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்றதுக்கு வாங்கோ அப்படின்னு அங்க போட்டிருப்பார். அதுக்கெல்லாம் சொல்லிட்டு ஓஹோ, தான் பண்ண தப்பு புரிஞ்சது. அதுக்கு அடுத்த மாசம் போகும்போது அதே மாதிரியே அவர் வந்த உடனே என் பக்கத்துல போய் மே ஆஃபர் மை சர்வீசஸ் சார் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் ஒரு புண்ணையை ஒன்று புரிஞ்சு குட் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல ஒரு தட்டி கொடுத்துட்டு ப்ளீஸ் பி ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் அப்படியே பிரமிச்சு போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நேரம் திரும்பி போய் அவர்கிட்ட சொன்ன எம்பி பண்டிட்ஜி அந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு எஸ் தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சர்வீஸ், பி ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாராம். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் இதைத்தான் நான் சொல்றேன், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவங்க இருக்கும்போது நமக்கு வந்து மாச்சுத்தக எந்த ஒரு கவலையுமே கிடையாது. சரண்டர் இஸ் த டிசிஷன் டு ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ டு த மதர்ஸ். அப்புறம் என்ன இருக்கு இல்லையா. அதனால நம்ம இவர் வந்து இந்த நேர்மலை சாரல்ல அலிகாரிக்கலா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து அசை போடுவோம் இல்லையா மாடு, அது மாதிரி அது நான் சொன்னதெல்லாம் வச்சு அசை போட்டு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் ஞானம் ஜோதிரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரவிந்த. மிகவும் நன்றி அம்மா. நன்றி, எல்லோருக்கும் நன்றி.